வணக்கம். எடை குறைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மாயாஜாலம்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணி தராசுல நம்பர் குறையலையேன்னு ரொம்பவே குழம்பி போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற எடை குறைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய மாயாவா இருக்கலாம். அது ஏன்? அதுக்குள்ள இருக்கிற அறிவியல் என்னன்னு நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம். நீங்க தினமும் காலையில ஏறி நிக்கிறீங்களே, அந்த வெயிங் மெஷின் அது உண்மைய சொல்லுதா இல்ல உங்களை ஏமாத்துதா? இந்த கேள்விதான் நம்ம முழு அலசலுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி. வாங்க உள்ள போலாம். ஆமா, நீங்க எடை குறைக்கிறேன்னு நினைக்கும்போது உண்மைய சொல்லப்போனா உங்க உடம்புக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷனே நடக்குது. நீங்க கொழுப்ப இழக்கிறீங்களா இல்ல உங்க விலை மதிப்பான தசைய இழக்கிறீங்களா? வாங்க இந்த சீக்ரெட்டை நாம உடைச்சு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த தராசு பண்ற தில்லாலங்கடி வேலைய பாப்போம். அது எப்படி நமக்கு ஒரு தப்பான கதைய சொல்லுதுங்கிறத பத்தி தான் இந்த முதல் பகுதி. முதல்ல இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க உடல் எடைங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அது உங்க எலும்பு, தசை, உடம்புல இருக்கிற தண்ணி, அப்புறம் கொழுப்பு, இப்படி 4 விஷயத்தோட கலவை. அப்போ எடை குறையுதுன்னா இதுல எது குறையுது? அதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்டே. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. இதுக்கு பேரு பார்சல் பாடம். ஒரு பார்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க. உள்ள 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் இருக்கு. அதுதான் உங்க தசை, உங்க மசில். அதை சுத்தி இருக்கிற குப்பை, தேவையில்லாத அட்டைப்பட்டி, அதுதான் உங்க கொழுப்பு. இப்போ நீங்க பார்சல் வெயிட்ட குறைக்க என்ன பண்ணணும்? குப்பையை தானே தூக்கி எறியணும். ஆனா நாம பண்ற பல தப்பான டயட்ல என்ன நடக்குது தெரியுமா? குப்பையோட சேர்த்து அந்த வைரத்தையும் தூக்கி போட்டுடுறோம். விலை மதிப்பான தசையை இழந்துட்டா அது எவ்ளோ பெரிய நஷ்டம் பாருங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் நடந்த ஒரு மேஜிக். டயட் ஆரம்பிச்ச முதல் வாரத்திலேயே கிடுகிடுன்னு எடை குறையும் பாத்தீங்களா? அது உண்மையா பொய்யா? வாங்க பார்க்கலாம். நம்மள பல பேர் இத ஃபீல் பண்ணியிருப்போம். அடடா, ஒரே வாரத்துல 3 கிலோ குறைஞ்சிருச்சேன்னு ஒரே குஷி. ஆனா நிஜமாவே அவ்ளோ சீக்கிரம் கொழுப்பு கரையுமா? சத்தியமா முடியாது. அப்போ என்னதான்ப்பா குறையுது? இதுக்கு காரணம் கிளைகோஜென்னு ஒரு ஆளுதான். சிம்பிளா சொன்னா, நம்ம உடம்புல சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு எமர்ஜென்சி எனர்ஜி சோர்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இது எப்பவும் தண்ணியோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த நம்பரை பாருங்க. இதுதான் எல்லாத்துக்கும் பதில். வெறும் 1 கிராம் கிளைகோஜன் தன்னோட 4 கிராம் தண்ணியை இறுக்கமா பிடிச்சு வச்சுக்குமா. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க டயட் ஆரம்பிச்சதும் உங்க உடம்பு இந்த கிளைகோஜனை காலி பண்ணுது. அப்போ அதோட சேர்ந்து 4 மடங்கு தண்ணியும் உடம்ப விட்டு வெளியேறுது. இது கொழுப்பில்ல, வெறும் தண்ணி. இந்த உதாரணம் இதை இன்னும் தெளிவா புரிய வைக்கும். உங்க வாட்டர் வெயிட்ங்கிறது உங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற தண்ணி டேங்க் மாதிரி. ஈஸியா காலியாகும். மழை பெஞ்சா மறுபடியும் ஈஸியா நிறைஞ்சிரும். ஆனா உங்க கொழுப்பு, அது உங்க பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி. அதை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. சோ நீங்க வாரத்துல கரைச்சது உங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்ல, வெறும் டேங்க் தண்ணியதான். இப்போ நாம இந்த முழு விஷயத்தோட முக்கியமான ஏன் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதிக்கு வரும். தசை. அது ஏன் நமக்கு ஒரு சொத்து மாதிரி? உங்க உடம்பு ஒரு வண்டினா தசை தான் அதோட இன்ஜின். நீங்க சும்மா உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கூட, ஏன் நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்காக கலோரிஸை எரிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த இன்ஜின் தான். இன்ஜின் பெருசா இருந்தா வண்டிக்கு பவர் அதிகம் இல்லையா? அதே மாதிரி தசை அதிகமா இருந்தா மெட்டபாலிசம் சூப்பரா இருக்கும். இப்போ நல்ல கவனிங்க. உங்க தசைய ஒரு சொத்து மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு வருமானம் தர்ற ஒரு வீடு மாதிரி. உங்க கொழுப்ப ஒரு கடன் மாதிரி நினைச்சுக்கோங்க. சொத்து என்ன பண்ணும்? மாசம் மாசம் வாடகை தரும். அதே மாதிரி தசை எப்பவும் கேலரிஸை எரிச்சு வருமானம் தரும். ஆனா கடன், அது நமக்கு ஒரு பெரிய பாரம். இப்போ தப்பான டயட்ல என்ன நடக்குதுன்னா, நாம கடனை அடைக்கிறதுக்காக நம்ம சொத்தை, அதாவது வருமானம் தர்ற அந்த வீட்டையே வித்துடுறோம். என்னாகும்? வருமானம் நின்னுடும், ஆனா கடன் அப்படியே இருக்கும். இதுதான் வெயிட் குறைஞ்சு, ஆனா அதை விட டபுள் மடங்கா மறுபடியும் வெயிட் போடுறதுக்கு முக்கியமான காரணம். அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்ன? இனிமே அந்த தராசுல தெரியிற நம்பரை மட்டும் பார்த்து சந்தோஷப்படவோ இல்ல சோகமாகவோ கூடாது. நாம நம்ம யோசனைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். உண்மையான முன்னேற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். தராசை தூக்கி ஓரமா வைங்க. கண்ணாடியில பாருங்க. உங்க ஷேப் மாறுதா? நீங்க போன மாசம் போட்ட ஜீன்ஸ் இப்போ லூசா இருக்கா? உங்களால முன்னாடிய விட இப்போ கொஞ்சம் வெயிட் தூக்க முடியுதா? இதெல்லாம் தான் உண்மையான வெற்றி, தராசுல இருக்கிற நம்பர் இல்ல. இத மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உண்மையான ஆரோக்கியம் கிலோ கணக்குல இல்ல, உங்க உடலோட அமைப்புல தான் இருக்கு. பாடி காம்போசிஷன் இஸ் த கீ. சரி, எல்லாம் ஓகே. அப்போ அடுத்த கேள்வி என்ன?
நம்ம சொத்தான தசைய காப்பாத்திக்கிட்டு இந்த கடனான கொழுப்பு மட்டும் எப்படி கரைக்கிறது? அதுக்கு நம்ம சாப்பாட்டுல புரோட்டீனை அதிகப்படுத்த சில சின்ன சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ் இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கணுமா? யோசிச்சு பாருங்க.